வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரதமணி திருநாடு. பாரதமணி திருநாடு நேரில் அனைவருக்கும் வணக்கம். நாம் காஞ்சிமா முனிவரின் கனிமொழிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே இன்று 77வது பகுதியாக ஆன்மீக அனுபவம் முயற்சியால் மட்டுமே கிடைக்கும் என்பதை அவருக்கே உரிய பாணியில் விளக்குகிறார். அது புத்தகங்களை படிப்பதாலும், ஆன்மீக புத்தகங்களை படிப்பதாலும் அல்லது பெரியோர்களின் ஆன்மீக அருளுரைகளை கேட்பதாலும் மட்டுமே நமக்கு ஞானம் கிடைத்து விடாது. அது நமது அனுபவத்தால், முயற்சியால், தீவிர தவத்தால் பெறப்பட வேண்டிய ஒன்று என்பதை காஞ்சிமா முனிவர் அவருக்கே உரிய பாணியில் கண்ணுக்கு தெரிவது, கண்ணுக்கு தெரியாது என்பதை பரோஷம், அபரோஷம் என்கிற வார்த்தைகளை உபயோகப்படுத்தி விளக்குகிறார். பரோஷம், அபரோஷம் என்று இரண்டு. பரோஷம் என்பது நமக்கு தெரியாமல் ஒளிந்து கொண்டிருப்பது, இரகசியமாய் இருப்பது. அபரோஷம் அதற்கு ஆப்போசிட், நமக்கு நன்றாக தெரிவது. கேள்வி அறிவு பரோஷம், அனுபவ அறிவு அபரோஷம். அனுபவத்துக்கு வராத வரையில் ஒன்றை பற்றிய அறிவு அதன் பிரயோஜனமான ஆனந்தத்தை நமக்கு காட்டாமல் இரகசியமாக வைத்து கொண்டு இருக்கிறது என்று அர்த்தம். குற்றால அருவியை பற்றி பக்கம் பக்கமாக படிக்கிறோம். போய்விட்டு வந்தவர்கள் அதை பற்றி மணிக்கணக்காக வர்ணித்து கேட்கிறோம். ஆனாலும் இதனாலெல்லாம் அனுபவ ஆனந்தம் நமக்கு கொஞ்சமாவது ஏற்படுகிறதா? நாமே போய் மணிக்கணக்கெல்லாம் வேண்டாம், 4 நிமிஷம் 5 நிமிஷம் அதன் கீழே நின்றுவிட்டால் அப்போது தானே நிஜமாக அதை தெரிந்து கொண்ட ஆனந்தம் ஏற்படுகிறது. ஆத்மாவுக்கான சமாச்சாரங்களை டன் டன்னாக புத்தகத்தில் பார்த்தும் படித்தும் நெட்டுரு போட்டும் கோட் பண்ணியும் பிரயோஜனமே இல்லை. குருவே உபதேசம் பண்ணியும் கூட அது காதுக்குள்ளே, காது வழியாக மூளைக்கு போனாலும் கூட பிரயோஜனம் இல்லை. அதுவரை அது பரோட்சம்தான். ஆத்மாவிலேயே அது அனுபவமாக பேசணும். அப்போதுதான் அபரோஷம், அதாவது நாமே உணர்ந்து கொள்வது என்று காஞ்சிமா முனிவர் ஆத்மா அனுபவங்களை, கடவுள் விஷயங்களை, ஆன்மீக விஷயங்களை நாம் நமது முயற்சியால், நமது அனுபவத்தால் தான் பெற வேண்டும் என்பதை அவருக்கே உரிய பாணியில் விளக்குகிறார். நாம் நல்ல விஷயங்களை படிப்பதோடு, நல்ல அருளுரைகளை கேட்பதோடு, அதனை செயல்படுத்துவதிலும், தியானம், பக்தி போன்ற விஷயங்களிலும் ஈடுபாடு காட்டி நம்மை நாமே மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.